அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்னும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் 10ஆம் இடத்துல இருக்காரு. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகள் கிடைக்க தாமதமானாலும் எதிர்பாராத வகையில் உதவிகள் வந்து சேரும். புதிய நண்பர்களின் பழக்கம் ஏற்பட்டு அவர்கள் உங்களுடைய வியாபாரத்தில் உறுதுணையாக இருப்பாங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி சில மேன்மையான பலன்களை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. கொடுத்தால் வாக்கை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். இல்லை என்றால் உங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. புதன் 10ஆம் இடத்துல இருக்காரு. மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், கலைத்துறையினர்கள் மேன்மையான பலன்களை காண்பாங்க. கமிஷன் வியாபாரிகள் எதிர்பார்த்த ஒரு லாபத்தை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. மேலதிகாரிகள் உங்களின் பணிகளை முதுகில் தட்டி பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விரோதிகளின் சூழ்ச்சிகளை நீங்கள் மாயமாக மறைந்து போகக்கூடியதாக செய்யக்கூடியதாக இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு உண்டாகலாம். ஆரோக்கியம் அதிகரிக்கும். சுக்கிரன் 11, 12ஆம் இடத்துல இருக்காரு. பழைய வீட்டிற்கு வர்ணம் பூசுவீங்க. மனைவியின் மனம் தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. சனி ராசியில் இருக்காரு. உங்களுடைய மனதை புரிந்து கொண்டால் இதமான அறிவுரையும் ஆதரவையும் நீங்கள் பெறக்கூடியதாக இருக்குது. ஆன்லைன் வர்த்தகங்களில் கவனமான முதலீடு செய்ய வேண்டும். ராகு 2ஆம் இடத்துல இருக்காரு. கட்டுமான தொழிலில் எச்சரிக்கையாக இருங்கள். சகோதர சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகலாம். கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. புரிந்துணர்வு இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை வரவேண்டிய பாக்கிகள் வந்து சேரும். குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவது நல்லது. வாரத்தின் பிற்பகுதியில் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை. உங்களின் வழக்கமான செயல்களில் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொழிலதிபர்கள் பண பரிவர்த்தனைக்கான தொடர்பான விஷயங்களை கவனமாக இருக்க வேண்டும். ஆபத்தான திட்டங்களில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும். காதல் உறவில் நிதானம் அவசியம். உறவினர்களை மேம்படுத்தக்கூடிய முயற்சிகளை நீங்கள் செய்யக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு துன்பங்களை தாங்கி நின்று எதிர்த்து போராடும் மனம் உறுதி கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடும். குடும்ப பொருளாதார நிலையை பொறுத்தவரை புதிய கட்டங்களை நீங்கள் கடன் வாங்கி சமாளித்து விடுவீங்க. தொழில்துறையில் உங்களுடைய வியாபாரிகள் நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. உத்தியோகர்கள் திறமைக்கேற்ற பாராட்டுக்களை பெறுவாங்க. நிர்வாகத்தினர் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு புதிய தொழில்நுட்பம் கற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் ஏற்படலாம். உடல் நலனை பொறுத்தவரை காய்ச்சல் ஏற்படாமல் தகுந்த மருத்துவ சிகிச்சை செய்ய வேண்டும். இரத்த பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அருகிலுள்ள பிள்ளையார் மற்றும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வஸ்திர சமர்ப்பணம் செய்வது நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு. கும்பராசியில் குறிப்பிட்ட சில நட்சத்திரங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் சனி, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் குரு, ரணருண ரேகஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் அறிவுத்திறனை அள்ளித்தரக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு.
சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் செய்கையால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். நிதானம் தேவை. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை ஆகியவற்றை வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் நீங்கலாம். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு லாபம் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது. பெண்களுக்கு இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் நிறைவேறலாம். கலைத்துறையில் பாதுகாப்பு அவசியம். அரசியல் துறையில் உங்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். மாணவர்கள் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அரசியல் துறையில் நீண்ட நல்ல பலன்களை எதிர்பார்த்தாலும் மன கஷ்டங்கள் அவ்வப்போது உண்டாகலாம். அதை மட்டும் நீங்கள் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு நாட்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல வழிகளில் வருமானம் கூடுதலாக இருக்குது. பூமி அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனத்தில் நினைத்த காரியங்களை நீங்கள் நினைத்தபடி சாதிப்பீங்க. நல்ல ஆரோக்கியம் ஏற்படலாம். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும். தாயின் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப விஷயத்தில் குடும்ப வாழ்க்கையில் குழப்பங்கள் வரலாம். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். தொழிலில் உங்களுக்கு ஒத்துழைப்பு குறைவானால் உற்பத்திகள் குறையும் வாய்ப்பு ஏற்படும். கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நடந்து கொள்வாங்க. எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சீரான பொருளாதார உயர்வால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி பொங்கும். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படலாம். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவற்றை விதவிதமாக உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகலாம். தொழில் ஏற்படும் லாபம் மூலம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கலாம். வியாபாரிகள் எதிர்பார்த்தபடி வங்கி கடன்களை சிரமமின்றி கிடைக்கும். கடின உழைப்பால் நீங்கள் பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. மங்கையரால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படலாம். அரசாங்கத்தால் லாபம் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை புதிய திட்டங்களின் மூலம் நீங்கள் சேமிக்க முற்படுவீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. கலைத்துறையில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் முன்னேற்றங்கள் உண்டாகலாம். போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் கூறுவதன்படி நடந்து கொள்வது நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்குது. நிலுவையில் உள்ள பணம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணம் வருவது அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் உங்களுக்கு குதூகலம் உண்டாகலாம். வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொடுக்கல் வாங்கல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாரம் மிகுந்த உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க. பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு குடும்பத்தாருடன் அவர்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சிகள் நடந்து முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.